ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது 11th பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஹாஃப் இயர்க்கு. ஸோ நான் அதில் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எது வந்து வெயிட்டேஜஸான சாப்டர்ஸ் இதுதான் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்க நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் உங்கள் ஸ்கூல் அதை கண்டிப்பாக புஷ் பண்ணி படிக்க வச்சுருவாங்க எனக்கு தெரியும். ஆனால் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரிக்னாமெட்ரி வந்து நீங்கள் 90+ மேலே எடுக்கணும்னா ட்ரிக்னாமெட்ரி ரொம்பவே எசென்ஷியல். நீங்கள் 95லாம் போகணுன்னா கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரி வந்து ஐ திங்க் நீங்கள் 4.2 நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். 4.5 இருந்தால் உங்களுக்கு கம்பல்சரி வரும். ஸோ த மினிமம் வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 6th சாப்டர் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த டோ சம்லாம் இருக்கும், டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை. ஸோ 6th சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 7th பார்க்குறீங்க, ஸோ அந்த இன்கம் அது ஃபுல்லாமே அந்த ஃபார்முலாவில் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 8th சாப்டர் மீடியன், அது வந்து ஃபுல்லாகவே கேல்குலேஷன் தான் 8th 9thலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. காரிலேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ் த வேர்ட் சிபிஎம் மீன்ஸ், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஃபைண்ட் அந்த காமா இருக்குல்ல, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஈஸி தான் ரொம்ப. ஸோ அதே மாதிரி இன் ஹவு மெனி வைஸ் 8 ஸ்டூடெண்ட் கேன் பி அரேஞ்ச், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ப்ரூவ் தட், அது வந்திருக்கு பாருங்கள், அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து கண்டிப்பாக அந்த யூவி மெத்தட் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 29 பார்க்குறீங்க, ஐ திங்க் ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதில் ரேங்க் கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனா உங்களுக்கு கம்பல்சரி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க நீங்கள் சென்டம் எடுக்கணும்னா. ஸோ அந்த இஃப் என்பிஆர் அந்த காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. காம்பினேஷன்ஸ் ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற 34 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ அது கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது பப்ளிக்கில். அதே மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ 36 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 37 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 38 காரிலேஷனாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 42 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 42 ஏவும் பியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கண்டிப்பாக 5 மார்க்கில் இருக்கும். அதே மாதிரி இந்த இக்யூ ஐ திங்க் அது 6th சாப்டர் 6.2 or 3 தெரில, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 44A பார்க்குறீங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 44B கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அது ஈஸியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 44A தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. ஆனால் 45A பார்க்குறீங்க, அது வந்து கண்டினியூஸாக எல்லா கொஷின் பேப்பர்லையுமே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட கொஷின் பேப்பர் போய் பாருங்கள், அதுலேயும் அது கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 46B வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஆக்சஸ், ஸோ 3.6 நினைக்கிறேன், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீன் டீவியேஷன் அண்ட் மீடியன், அது அட்டன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் இல்லை. நீங்கள் 46Bக்கு போயிடலாம். ஸோ ஐ திங்க் 47ல் பி ரொம்பவே, அது 47B கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஆனால் 47A வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா 47B தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆன்சர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் போட்டு முடிச்சோன்னே இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நல்லா பண்ணுங்கள்.